Good morning. Welcome to Alasco CDS. இப்போ இந்த பிரசன்டேஷனில் இன்றைக்கி சில்வர் மினி மார்க்கெட் MCX எப்படி ட்ரேட் ஆகுன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சில்வர் மினி மார்க்கெட்டில் நேற்று நடந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட். நேற்று என்ன நடந்துன்னு பாருங்கள். இதுதான் நேற்று மார்க்கெட்டோட ஓப்பனிங். இங்கே ஓப்பன் ஆனதுலேருந்து சில்வர் மினி கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகிருக்கு. நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்க 50,600 அப்படின்ற சப்போர்ட்லையும் இங்கே நம்ம மூவிங் அவரேஜையும் சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. சில்வர் மினி மார்க்கெட் கம்ப்ளீட்டாக பவுன்ஸ் பேக் ஆகி 51,200 அப்படின்ற இடத்துல ரெசிஸ்ட் ஆகிருக்கு. இது நம்ம அடுத்த கான்ட்ராக்டை இதை மார்ச் ஏப்ரல் கான்ட்ராக்டை பற்றி பார்த்துட்ருக்குறோம். நேற்றோடைய மார்ச் கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுனா 51,200 இந்த ஜோனோ இல்லை இதுக்கு மேலேயோ ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் நியர்லி 51,200 இது பக்கத்தில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சில்வர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரெண்டில் எந்த குழப்பமும் இல்லை. ட்ரெண்டு கம்ப்ளீட்டாக பை ட்ரெண்டில் தான் இருக்குது. எது வரைக்கும் பையிங்கில் இருக்குன்னா 50,200 இல்லை 49,800 கம்ப்ளீட்டாக இந்த 49,800 5200 இதெல்லாம் பிரேக் பண்ணி கீழே வந்தால் தான் சில்வர் செல்லிங்கில் இருக்குன்னு அர்த்தம். இல்லை இந்த இடத்துல ஏதாவது இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போகிற சான்சஸ் இருக்குது. அப்படி ரொம்ப கன்சர்வேட்டிவாக ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணுற இந்த மூவிங் ஆவரேஜை எங்கள் சார்ட் சப்போர்ட் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இதை ட்ரேட் பண்ணால் இந்த மூவிங் ஆவரேஜே ரெஃபரன்ஸாவோ இல்லை 50,600 இதை ரெஃபரன்ஸாவோ வச்சுட்டு கீழே ஸ்டாப்ல வச்சு கட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே போகிறப்போ பை பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி எங்களோட ட்ரேடிங் அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில்வரை பொறுத்த வரைக்கும் பை ஆன் டிப்ஸ் 50,200 இல்லை 49,800 இந்த ஜோன் வரைக்குமே பை பண்ணலாம். சஃபிஷியண்டான ஃபண்டு யூஸ் பண்ணுங்கள், எக்ஸ்போஷர் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஆவரேஜ் பண்ணுற ஒவ்வொரு லாட்டுக்கும் திருப்பி பவுன்ஸ் பேக் இருப்போ ப்ராப்பரான இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி ரொம்ப வாலட்டான மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரேட் பண்ணுறப்ப சேஞ்சஸ் நடக்கிறத அப்பப்போ அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.